நட்சத்திர பலன்கள் இப்ப மாசத்துல நமக்கு சூரியன் மாறுறச்சே, நட்சத்திரங்களுக்கான பலன்களும் இருக்கத்தான் செய்கிறது. அது உண்டுதான். நம்ம நட்சத்திர பலன்கள் நம்ம சொல்லணும். அந்த இப்ப ஒரு ஒரு ராசிய எடுத்துட்டோம் அப்படின்னா, 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை சொல்றோம். ராசி பலன் அப்படின்னு சொல்றது சந்திரன் சஞ்சாரம் வைத்து சொல்றோம். மாத பலன் சொல்லும்பொழுது சூரியன் சஞ்சாரம் வச்சு சொல்லுவோம். இந்த நட்சத்திர பலன் எப்படி சொல்லுவோம்னா, இப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கோ, பரணிக்கோ, கிருத்திகைக்கோ 3 பேருக்குமே அந்த நாள்ல ஒரே மாரி நடக்கிறது கிடையாது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்னா இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்னா இருக்காது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும். ஸோ அவங்கவங்களுக்கு என்னென்ன தசா நடக்கிறது? ஏன்னா தசாக்கள் மாறுபடும் இல்லையா? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அ கேது தசா ஆரம்பம் வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனா வரும். கிருத்திகா நட்சத்திரக்காரருக்கு சூரியன் வரும். ஸோ இப்படி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம பலன் சொல்லும் பொழுது, அவங்க அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தசாக்கள் எப்படி நடக்கிறது கோச்சாரத்துல, அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பலன்களை சொல்கிறோம்.